வணக்கம். நான் முரளி. நீங்கள் பார்த்துருக்குது எஸ்எஸ்சி தமிழன் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு டேட் வந்து ஆகஸ்ட் 1. ஸோ செப்டம்பர் 15க்கு மேலே எக்ஸாம் வரப்போகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்குவோம். 15க்கு அப்புறம் தான் எக்ஸாம் வரப்போகுதுன்னு அஸ்யூம் பண்ணிக்குவோம். சிஜிஎல்லாக இருந்தாலும் சரி, அது எம்டிஎஸ் இருந்தாலும் சரி, சிஹெச்எஸ்எல் மெயின்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிருந்தாலும் நெக்ஸ்ட்டு வரப்போகிற டேஸில் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்ன விஷயம்னா, பவர் ஆஃப் பிஒய் கியூஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக என்னென்ன எக்ஸாமோட ஆன்சர் கீ வந்துச்சு, செலெக்ஷன் போஸ்ட்டோட ஆன்சர் கீ வந்துச்சு, சிபிஓட ஆன்சர் கீ வந்துச்சு, சிஹெச்எஸ்எல் எக்ஸாமோட ஆன்சர் கீ வந்துச்சு. இதோட ஆன்சர் கீ எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்களா, சால்வ் பண்ணி பார்த்தீங்களா? மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷு, ஜிகே இதெல்லாம் எடுத்து சால்வ் பண்ணி பார்த்தீங்களா? சால்வ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா ஓகே. சால்வ் பண்ணி பார்க்கலன்னா இன்னையிலேருந்து எடுத்து டெய்லி ஒரு கொஷின் பேப்பர் இல்லாட்டி 2 கொஷின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் போகுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மினிமம் டெய்லி வந்து ஒரு 2 ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணணும். ரீசனிங்க்கு வந்து நம்ம சேனலில் வந்து ஹார்டு டு ஈஸி கொஷின்னு ஒரு பிடிஎஃப் செலெக்ஷன் போஸ்ட், சிபிஓ, சிஹெச்எஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இருக்க ஹார்டு கொஷின்ஸை மட்டும் நீங்கள் ரீசனிங்க்கு பார்த்தா போதும். ஸோ டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ், அதாவது டாப்லேருந்து ஹார்டு கொஷின்லேருந்து ஈஸி கொஷின் வரைக்கும் 1, 2, 3ன்னு அவங்க பிடிஎஃபாக கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்க ஃபஸ்ட்டு ஒரு ஹார்டாக உங்களுக்கு 50% கணக்கு தான். 90% அட்டன் பண்ணல, 80% அட்டன் பண்ணலன்ற மாதிரி தான் அந்த பிடிஎஃப்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 50%க்குள்ளே அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். அதாவது 90% அட்டன் பண்ணலன்னா அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸை பார்த்த மாதிரி இருக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே தனித்தனியாகவே இருக்குது. ஸோ ஒரு 3 பிடிஎஃப் தான் இருக்கும். 3 பிடிஎஃப்பில் நீங்கள் என்ன மிஞ்சி போனால் ஒரு 300 கொஷின் ஒரு பிடிஎஃப்க்கு இன்ட்டு போட்டிங்கன்னா 900 கொஷின்ஸ். இதை பார்த்தீங்கனாலே போதும். டிஃப்ரெண்ட்டான கொஷின், ஈஸியான கொஷின் எல்லாருமே போட்டுடலாம். கஷ்டமான கொஷின் போடுறது தான் முக்கியம். ஸோ ரீசனிங்கில் வந்து 25க்கு 25மே கரெக்டாக இருக்க மாதிரி தான் நம்மளோட எய்ம் இருக்கணும். சிஜிஎலுக்கு, சிஹெச்எஸ்எல் மெயின்ஸுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து ரீசனிங்க்கு. அதே மாதிரி தான் மேக்ஸுக்கும் ஈஸி டு ஹார்டு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் ரிப்பீட்டடாக இருந்தீங்கன்னா ஹார்ட்லேருந்து வாங்க. ஹார்ட்லேருந்து ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணிட்டே வாங்க. ஈஸியாக இருக்க கொஷின் எல்லாருமே போட்டுடலாம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க கொஷின், ஹார்டாக இருக்க கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். மேக்ஸுக்கும் அதே தான். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் அதை எப்படி அப்ரோச் பண்ணலான்றதும் உங்களுக்கு தெரியும். இங்கிலீஷுக்கு வந்து டெய்லி ஒரு 3 ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கிராமர் ரூல்ஸ், அதாவது எரர் ஸ்பாட்டிங், ஃபில் இன் த பிளான்ஸு, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, இது 3ஐயும் கிராமரில் ஒழுங்காக பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ரிப்பீட்டட் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரிப்பீட்டடான ரூல்ஸை ஒரு நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 3 பார்ட்டையுமே ரிப்பீட்டட் பார்த்தீங்கனாலே வரப்போகிற எக்ஸாமில் கண்டிப்பாக 60 to 70% இந்த ரிப்பீட்டட்லேருந்து தான் வரும். அதை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ரிப்பீட்டட் ரூல்ஸ்ன்றது நிறையா இருக்குது. அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ எல்லா கொஸ்டின் பேப்பர் சேர்த்து ஒரு 100 கொஸ்டின் இருக்குன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு 30 நாளில் வந்து நம்மளால் 90 கொஸ்டின்ஸ் பார்க்க முடியும். ஸோ அந்த 90 கொஸ்டின்ஸோட பவரை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்க கிராமர் ரூல்ஸை மட்டும் பார்த்தாலே போதும். கிராமரில் முக்கால்வாசி அடிச்சிடலாம். ஸோ அதை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கோங்க. கிராமருக்கு. ஒக்காபுலரிக்கு வந்து இந்த 3லையும் கேட்ட ஒக்காப்ஸை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க, வேறு வழியே இல்லை. காம்ப்ரிஹென்ஷனுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பிஒய்க்யூ ஆர் ஜம்பிள்டு சென்டென்ஸு, கிளாஸ் டெஸ்ட்லாம் எடுத்து நீங்களே வந்து சால்வ் பண்ணி எப்படி கேட்டிருக்காங்க கொஸ்டின் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஒரு கிளாஸ் டெஸ்ட் இருக்கும். அப்போ 3 கிளாஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி உங்களுக்கு இங்கிலீஷில் நீங்கள் நல்ல நாலேஜாக இருக்கீங்கன்னா இங்கிலீஷ் மத்தியம்னு டெலகிராம் சேனல் இருக்குது. இந்த டெலகிராம் சேனலில் இருக்க பிடிஎஃப் சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கிலீஷில் நீங்கள் 50க்கு வந்து 40க்கு மேலே எடுக்கிறீங்க ஆல்ரெடி அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஒக்காபுலரி படிச்சுக்கோங்க, ரீட் பண்ணுங்கள். இந்த இங்கிலீஷ் மத்தியத்தில் இருக்க டெய்லி போகிற பிடிஎஃப், ஆல்ரெடி போட்டிருக்க பிடிஎஃப்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். அதில் இருக்க அந்த இது இருக்கும்ல,
ஹிந்து எடிட்டோரியல் அதை எடுத்து லைட்டாக சால்வ் பண்ணுங்கள், மெயின்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இங்கிலீஷுக்கு, மேக்ஸுக்கு, ரீசனிங்க்கு. ஜிகேக்கு என்ன பண்ணலான்னா, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்போ இப்போ ஃபாலோ பண்ணிங்கன்னா, ட்ரெண்டிங் டாபிக்ஸ் என்ன, அதாவது இந்த லாஸ்ட்டாக முடிஞ்ச எக்ஸாமில் ட்ரெண்டிங் டாபிக்ஸ் என்னன்றதை உங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு டெய்லி ஒரு 3 கொஷின் எடுத்துக்கோங்க. 3 கொஷின்னா 4 கொஷின் எடுத்துக்கோங்க. ஜிகே தானே, 4 கொஷின்னா 100 கொஷின்ஸ். ஸோ இந்த 100 கொஷின்ஸில் இப்போ ஹிஸ்ட்ரியில் வந்து டெல்லி சுல்தானை பற்றி கேள்வி கேட்குறாங்களா, ஸோ அதில் வந்து இன்றைக்கி நீங்கள் படிக்கிற அந்த 4 கொஷினில் என்னென்ன டாபிக்ஸ் வருதுன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி சுல்தானே. பாலிட்டியில் வந்து ஆர்டிகல்ஸில் வந்து ஃபண்டமெண்டல் ரூல்ஸை பற்றி, ரைட்ஸை பற்றி இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையும் வரிசையாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த 100 கொஷின் பார்க்குறதுக்கு என்ன 1 மணி நேரம் ஆகுமா, நோட் பண்ணிவிட்டு அந்த டாபிக் எடுத்து அன்னைக்கு படிங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு கவர் பண்ணலாம், கரண்ட் அஃபேரில் என்ன கேட்டிருக்காங்கன்றதையும் கவர் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம்ஸில் கேட்டிருக்க டாபிக்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு கவர் பண்ணுங்கள். உங்களால் 4 கொஷின் பண்ண முடியலைன்னா ஒரு நாளைக்கு 2 இல்லாட்டி 3 கொஷின் எடுத்து பாருங்கள். ஸோ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபியில் சாயிலை பற்றி இருந்தாங்கன்னா சாயிலை பற்றி இருக்க ஒரு ஓவர்வியூ எடுத்து என்னன்றதை லைட்டாக வாசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டாபிக் அப்போ ரிவிஷனுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த டாப்பிக்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் அதிகமாக வருன்றது நம்மளால் கிராப் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இதுதான் வந்து ப்ரீவியஸ் இயரை இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும், மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக மார்க் டெஸ்ட் போடுங்க. மார்க் டெஸ்ட் ரொம்ப முக்கியம், அதுவும் செக்ஷனல் மார்க் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். செக்ஷனல் மார்க் டெஸ்ட் வேணுன்னா டெஸ்ட் புக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் வந்து வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக 400 போச்சு, இப்போ எவ்வளோன்றது தெரில எனக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோஸை சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வழக்கம் போல் வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. தயவு செஞ்சு வந்து எப்படி படிக்கலாம் எனக்கு அப்படின்ற நான் படித்தா பாஸ் பண்ணிடுவேனா அப்போல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக போய் பேசாமல் படிங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. பண்ணிடுவேனா அப்படின்ற டவுட்லாம் வைக்காதீங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே இறங்கிட்டீங்கன்னா என்னால் முடியும், என்னால் முடியாட்டி யாராலையும் முடியாது, அந்த மைண்ட் செட் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்க முடியும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. யாருமே வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ண போகிறது கிடையாது, நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ ஒருத்தர் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணி படிப்பான்னு ஒரு நாள் தான் சொல்லுவார், 2 நாள் தான் சொல்லுவார், அடுத்த நாள் நம்ம தான் படிக்கணும். ஸோ அதனால் யூஸ்ஃபுல்லான கேள்வியாக கேளுங்க. ஸோ கமெண்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி நான் இன்றைக்கி இது படிச்சுட்ருக்கேன், நான் அதை படிச்சுட்ருக்கேன், அதுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. யூஸ்ஃபுல்லான கமெண்ட்னால் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். நம்ம தேவையில்லாத கமெண்ட்லாம் இனிமேல் ரிப்ளை பண்ணுறதா இல்லை. ஸோ நானும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அப்புறம் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சு. அதனால் அவங்க ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு. இந்த வாரம் லைவ் போடுவோம், நம்ம ஜிகே லைவும் சண்டே லைவும் கண்டிப்பாக வரும். உங்களோட ப்ரிப்பரேஷன் லெவல் எப்படி போயிட்டுருக்குன்றதை சொல்லுங்கள். தேங்க்யூ.